அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிஷ்மா மேரி. நான் எஸ்எஸ்என் கவர்மெண்ட் மாடல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் குரூப்போட நேம் என்ன அப்படின்னா யுரேனஸ் குரூப். அந்த குரூப்புக்காக நாங்கள் எடுத்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா வாட்டர் வைப்ரேஷன் டிடெக்டர். இதுக்கு நாங்கள் என்ன பொருள்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாட்டர் லெவல் சென்சார், வைப்ரேஷன் சென்சார், ப்ரீட் போர்ட், கனெக்டிங் ஒயர்ஸ் இதெல்லாம் தான் பயன்படுத்தியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட பயன்பாடை பற்றியும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். முதல்ல வாட்டர் லெவல் சென்சாரை பற்றி இந்த ப்ராஜெக்டை எடுத்ததுக்கான காரணத்தை நான் சொல்லியிருக்கேன். நாங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது இல்லைனா வேறு எங்கேயா போகும்போதோ தெருவில் தண்ணீர் வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கும். தண்ணி எப்போ வந்துச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் எடுத்தோம். இப்போவே நீரை சேகரிக்கலை அப்படின்னா ஃப்யூச்சரில் தண்ணி கிடைக்குமான்னு கூட தெரியாது. அதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை தேர்ந்தெடுத்தோம். முதல்ல நான் வாட்டர் லெவல் சென்சாரை பற்றி சொல்லியிருந்தேன். வாட்டர் லெவல் சென்சார் அப்படின்னா நீர் இல்லைன்னா ஈரப்பதத்தை ஏற்படும் மாற்றங்களை கண்டறியும். இது நீர் கசிவை கண்டறிதல், நீரின் அதிகரிவை கண்டறிதல் போன்ற பல்வேறு பயன்பாடுகளை கொண்டுள்ளது. இந்த கண்டறிதல் அடிப்படையில் நீர் பம்புகள் இயங்குவது, எச்சரிக்கை அதிர்வுகளை எழுப்புவது போன்ற தானியங்கி செயல்பாடுகளை நீர் சென்சார் மூலம் நம்ம செய்ய முடியும். இந்த நீர் சென்சார்கள் அவை கண்டறியும் பொருளின் தண்ணீர் அல்லது மண் அடிப்படையில் வேறு வேறு தத்துவங்களை பயன்படுத்தி வேலை செய்யுது. அதுக்கப்புறமா வைப்ரேஷன் சென்சாரை பற்றி சொல்கிறேன். இந்த வைப்ரேஷன் சென்சார் பைப்போடைய அதிர்வையோ இல்லைனா பொதுவான ஒரு முறையில் பைப்லைனோட தொடக்கத்திலும் முடிவிலும் நீர் ஓட்ட சென்சார் வைப்பது. இந்த வைப்ரேட்டிங் சென்சார் மூலம் பெறப்பட்ட ஓட்ட விகுதிகள் இருந்தால் பைப்புகளில் தண்ணீர் வரும் முன்னாடி ஒரு அதிர்வை கண்டறியும். இன்னும் விரிவாக சொல்லணும் அப்படின்னா தண்ணி இல்லாத காலி குழாய்களில் கசிவு இருக்கும்போதோ அது குறிப்பிட்ட அதிர்வுகளையோ இல்லைனா சத்தத்தையோ ஏற்படுத்தும். அது மனுஷங்களுக்கு கேட்காது. அந்த சென்சார் மூலமாக நம்ம இதை கண்டறிஞ்சுக்கிடலாம். இந்த தெருக்களில் உள்ள பைப்புகளில் ஏற்படும் அதிர்வுகளை கண்டறிய சென்சார் மற்றும் இல்லை வேறு பொருட்களை பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை செஞ்சுருக்கோம். இதோடைய பயன்பாடு என்ன அப்படின்னா பொதுவாக இந்த பைப்லைன் தண்ணீரை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் மழை வருவதையும் கூட கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னா மழை வருவதுக்கு முன்னாடியே அந்த மழை சொட்டு அந்த சென்சாரில் படும்போது நம்ம மழை தண்ணீரை சேகரிக்க முடியும். இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி பெண்கள் துணிகளை வெளியே காய போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம உடனே இந்த சென்சார் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சி துணியை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லைனா வேறு ஏதாவது பொருள் வெளியே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த சென்சார் மூலமாக நமக்கு மழை பெய்கிறத கண்டறிந்து நம்ம இதை அந்த பொருளை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இதுக்கும் பயன்படுது. பைப்லைனில் தண்ணி வருவது கண்டுபிடிக்கிறக்கும் இது பயன்படுது. இது முக்கியமாக பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்றாகும். அப்படி இல்லைனா ஆண்கள் வெளியே பைக்கையோ இல்லைனா காரையோ கூட நிப்பாட்டியிருப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் அது மழையில் நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த சென்சார் மழை துளி பட்ட உடனே நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு அப்படின்னா நம்ம உடனே போய் காரையோ பைக்கையோ நம்ம மூடி போட்டு வந்துடலாம். இதனால் நம்மளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான பயன்பாடுகள் உண்டு. இந்த காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை எடுத்திருக்கோம். இது மூலமாக நிறையாவே பயன்பாடுகள் உண்டு. அனைவருக்கும் நன்றி.